Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் துறை சார்ந்த அதிகாரிகளோடு தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன விவரம்? இந்த ஆலோசனையில என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிச்சுட்டு வராங்க? தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மழை காரணமாக அறுவடை காலங்களில் இருக்கக்கூடிய பருத்தி, நெல் போன்றவை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல சாலைகள், குறிப்பாக கட்டடங்கள் பராமரிப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போல மற்ற துறை சார்ந்த அமைச்சர், சென்னையில் அதிகமான பிரச்சனை வரும் என்பதால் குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு, அதே போல உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட இந்த துறை இந்த பல துறைகள் இணைந்துதான் இந்த சீரமைப்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பதால் பங்கேற்றிருக்கிறார்கள். காவல்துறையுடைய பங்களிப்பு முக்கியம் என்பதால் காவல்துறை தலைவராக இருக்கும் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவாலல் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த 4 ஆண்டுகளில் பல பேரிடர்களை திறம்பட எதிர்கொண்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளோடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ரமேஷ், பல்வேறு தகவல்களை சொல்லியிருந்தீங்க. குறிப்பா இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு என்ன அறிவுறுத்தல்களை எல்லாம் வழங்கிட்டு இருக்காரு? என்ன விவரம்? ஆனா அந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரியான உங்களுக்கும் தான் இருக்கு. இப்போ நாம தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதுல இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம், காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையா இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும், மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களோட தயார் நிலையையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும், மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும். அது மட்டுமல்ல, பேரிடர் மேலாண்மை திட்டம், தகவல் தொடர்பு திட்டம், முதல்நிலை மீட்பாளர்களோட பட்டியல், தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் இதனை பேசியிருக்கிறார். மேலும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். மிக அதீத கனமழை பெய்யும் பட்சத்தில் அதற்கான போதிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்க வேண்டும்.
குறிப்பாக பொதுமக்களுக்கான குடிநீர், மின்சாரம் கிடைப்பதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது, அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலச்சரிவை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கி பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசியவற்றின் சாராம்சம் என்ன அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்காரு? இதில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதே போல மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், சுகாதாரத்துறைக்கு தேவையான மருந்துகள், அதே போல ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதற்காக உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களும் என தயார் நிலையில் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அது போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்தும், குறிப்பாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில முகாம்கள், அதாவது அதிக அளவிலான மழை வந்துவிட்டால் ஏற்படக்கூடிய முகாம்களை ஏற்படுத்த வேண்டும். நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த மழை, தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள், கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டிய பகுதிகள் அதிக அளவில் மழை இருக்கும். எனவே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீலகிரி ஆட்சியர் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார். நிலச்சரிவுகள் ஏற்படும் என்பதால் அது போன்ற விஷயங்கள். அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கைகள் உடனடியாக பெறப்பட்டு உஷாராக முன்னாடியே அந்த அறிக்கைகள் எல்லாம் பெற்று, இன்னைக்கு பாத்தீங்கன்னா IMD அபிஷியல்ஸ் கூட வந்திருக்காங்க. அவர்களிடம் உடனுக்குடன் தகவல்களை பெற்று, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு துறையே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா எழிலகத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம் 24 ஹவர்ஸும் செயல்படுவது இந்த நாட்கள்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உடைய டைரக்டர், ஒரு IAS ஆபீஸ் இருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. இது போன்ற பல்வேறு அதிகாரிகளும், குறிப்பாக இந்த மே மாதம் சில பேர் விடுமுறைக்கு சென்று கூடும். எனவே அவர்களாம் விடுமுறையை முடித்து உடனடியாக அரசு பணியில் சேர வேண்டும் என்கிற போன்ற வாய்மொழி உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2 பருவமழையிலுமே அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. எனவே ஏற்கனவே கடந்த கால உதாரணங்களை பார்க்கும்பொழுது திடீரென்று ஏற்படக்கூடிய வெள்ளத்தால் உயிரிழப்புகள் கூட ஏற்படுகிறது, கால்நடைகள் பாதிக்கப்படும். எனவே இவையெல்லாம் அங்கே முன்கூட்டியே ஒலிபெருக்கி மூலியமாக வெள்ளம் ஏற்படக்கூடிய ஆற்றுப்படுகையிலே அந்த மாவட்ட ஆட்சியர்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விதமான வாய்மொழி உத்தரவுகளும், அதே போல சில நீர்வளத்துறை சார்ந்த அதிகாரிகள், குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை உள்ளிட்டவையெல்லாம் அகற்றி நீரை சேமிப்பதற்கு, அதாவது ஒரு பக்கம் வெள்ளம் வரக்கூடிய நீரை எப்படி சேமித்து அடுத்த காலகட்டத்திற்கு விவசாயத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளும் தற்போது வழங்கி வருகிறார்கள். ஆனந்தி, தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் உள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும். இந்நிலையில் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். இதில் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள், துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அங்கு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். மேலும் மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.